இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. தனியார் துறை பணியாளர்களுக்கான முன்னேற்றகரமான சம்பள கொள்கையை வகுப்பதில் அரசாங்கம் அதீத கவனம் செலுத்தி வருகிறது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், அலவன்ஸ் ஆகியவற்றுக்கு ஈடாக தனியார் துறை பணியாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கை வகுக்கப்பட்டு வருகிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். திறன் மேம்பாடு, உற்பத்தி திறனை அதிகரித்தல் போன்றவற்றின் வழி தனியார் பணியாளர்களுக்கான சம்பள உயர்வுகள் இக்கொள்கையின் வழி சீரமைக்கப்படும் என்று செவ்வாய்க்கிழமை இரவு உள்நாட்டு தொலைக்காட்சிகள் வழி நேரலையாக ஆற்றிய தேசிய உரையில் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள், பட்டதாரிகள் தனியார் துறையில் தங்களது எதிர்காலம் என்ன என்று கேட்கின்றனர். அவர்களுக்காகவே இந்த முன்னேற்றகரமான சம்பள கொள்கை அறிமுகம் செய்யப்படுகிறது என்று அவர் சொன்னார். சுழல் காற்றில் சிக்கி குலுங்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 9 மலேசிய பயணிகள் காயமுற்றதை விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது. இவர்களுள் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அது தெரிவித்தது. SQ321 என்ற விமானம் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பின்னர் சூறாவளி காற்றில் சிக்கி குலுங்கியது. இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் பேங்காக்கில் உள்ள ஸ்வர்ணபூமி அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்று அவசரமாக தரையிறங்கியது. இந்த விமானத்தில் 16 மலேசியர்கள் பயணம் செய்தனர். காயமுற்றவர்களில் 6 மலேசியர்கள் சமித்வேச் ஸ்ரீ நக்காரின் மருத்துவமனையிலும் 3 சமித்வேச் சுக்கும்விட் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று விஸ்மா புத்ரா தெரிவித்தது. மற்ற பயணிகள் ஒரு பிரத்யேக விமானம் மூலம் இன்று அதிகாலை சிங்கப்பூரின் சாங்கி அனைத்துலக விமான நிலையத்தை வந்து சேர்ந்தனர். பஹாங்கில் விளையும் காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றில் அளவுக்கு அதிகமான அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறது என்று பல்வேறு பயனீட்டாளர் தரப்பினர் பல ஆண்டுகளாக சுட்டிக்காட்டி வந்தனர். மலேசியாவின் காய்கறி பூங்கா என்று புகழ்பெற்ற கேமரன் மலை உற்பத்தி காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவதற்கு ஆபத்தானவை என்றும் அவர்கள் எச்சரித்தனர். இந்நிலையில் இங்கு பயிரிடப்படும் பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு பாதுகாப்பு கட்டுப்பாட்டு பணிக்குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று பஹாங் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான் ரோசிடி வான் இஸ்மாயில் இன்று அறிவித்தார். பஹாங்கில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் அனைத்து பாதுகாப்பு தரத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்வதுதான் இந்த பணிக்குழுவின் பிரதான நோக்கமாகும் என்று அவர் சொன்னார். 2024 PSA பெண் விளையாட்டாளர் விருதுக்கு மலேசியாவின் தேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்கு உலக அளவில் 5 பெண் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. PSA எனப்படும் நிபுணத்துவ ஸ்குவாஷ் சங்கத்தின் இந்த விருது சனிக்கிழமை பிர்மிங்ஹாமில் உள்ள புக் ருத்துண்டாவில் நடைபெறும் விருந்து நிகழ்ச்சியில் வெற்றியாளர் பெயர் அறிவிக்கப்படும். இதற்கான வாக்களிப்பு மே 27 திங்கட்கிழமை இரவு 11:59 மணிக்கு நிறைவு பெறுகிறது. இவ்விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மற்ற பெண் விளையாட்டாளர்கள் உலகின் முதல் நிலையில் உள்ள ஸ்குவாஷ் வீராங்கனை நூர் ஹெல் ஷெர்பினி, எகிப்தின் நூரான் கொஹாட், ஹனியா எல் ஹமாமி, அமெரிக்காவின் ஒலிவியா வீவர் ஆகியோர் ஆவர். போக்குவரத்து துறை அமைச்சின் ஒத்துழைப்போடு புத்ராஜயா வாரியம் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஜூலை 31ஆம் தேதி வரை ARD எனப்படும் தண்டவாளம் இல்லாத ட்ரம் பயண சேவையை பரிசோதனை செய்து வருகிறது. பொதுமக்கள் இதில் இலவசமாக பயணிக்கலாம். இருக்கின்ற தொடர்பு இணைப்பை முழுமை பெறச் செய்யக்கூடிய போக்குவரத்து அம்சங்களின் ஓர் அங்கமாக ARD பயணச் சேவையை முன்னிறுத்தும் புத்ராஜயா வாரியத்தின் முயற்சியின் முக்கிய அங்கமாக இந்த பரிசோதனை திட்டம் விளங்குகிறது. ஒருவேளை அனைத்தும் சீராக நடைபெற்று முடிந்தால் இவ்வாண்டு இறுதியில் இந்த ட்ரம் ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பரிசோதனை காலகட்டத்தில் 2 வழித்தடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக புத்ராஜயா வாரிய வாகன பொது போக்குவரத்து பொறியியல் சீரமைப்பு பிரிவு பொறியியலாளர் முகமது மஸ்ரிசால் சஹாட் தெரிவித்தார். முதலாவது வழித்தடம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இயங்கும். அதனைத் தொடர்ந்து 2வது வழித்தடம் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே இயங்கும். இந்த ட்ரம் எரிபொருளை பயன்படுத்தி செயல்படாது. அதேபோல் இதில் வழக்க நிலையில் 2939 பயணிகள் இந்த ட்ரம்மில் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம்.
உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட வெறி தாக்குதலில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட 7வரில் 2 சந்தேக பேர்வழிகள் விடுவிக்கப்பட்டதாக ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் கூறினார். இந்த இருவரும் ஒரு தனியார் கல்லூரி மாணவரான 22 வயது ஆடவர், ஒரு பயிற்சி கழகத்தின் மாணவியான 21 வயது பெண்ணும் ஆவர். அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக இன்று புதன்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் தெரிவித்தார். இவர்கள் ஏன் விடுவிக்கப்பட்டனர் என்பது சரியாக தெரியவில்லை என்று அவர் மேலும் சொன்னார். கடந்த மே 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 2:45 மணியளவில் நடத்தப்பட்ட கொலை வெறி தாக்குதலை அடுத்து 7 கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் 2 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த நிலையில் மற்றொரு போலீஸ்காரர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் நடத்திய ஆடவர் மற்றொரு போலீஸ்காரரால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்.